சரின்னு அனுப்புனதுக்கப்புறம் இவளுக்கு தான் பொறி தட்டுது. அப்பா என்னவோ தெரியலப்பா, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு. இல்லைம்மா நம்ம பார்த்துக்கலாம் வா. இப்போ நமக்கு இது ஒரு அறிகுறி காட்டியிருக்கிறான், ஆண்டவனாக பார்த்து அறிகுறி காட்டியிருக்கான். இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். பெங்களூருக்கு போகிறாங்க. போய் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவர் வீடு பார்த்தாரான்னு கேட்கல, பார்க்கல. இல்லை மாப்பிள்ள நீங்கள் வேலையில் இருக்கீங்க, அதனால் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு 4-5 புரோக்கருக்கு எல்லாம் பார்த்து சொல்லி ஒரு வீடு வருது. வீடு வரும்போது அட்வான்ஸுக்கு பணம் இல்லைங்கிறாரு. சரி அங்கே அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, அது வாங்கணும்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்கும்போது இல்லை மாமா, அது வேலையும் இல்லாமல் இருந்ததா, அந்த பணத்தில் நான் வாங்கி வாங்கி தான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. எப்படி மாப்பிள்ளை இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு, காட்டிக்கக்கூடாது பொண்ணோட வாழ்க்கையாச்சு அப்படின்னு இருக்கார். தென் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஒரு 2 லட்சம் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த தடவை கொடுக்கும்போது மனம் கசந்து போய் அதை கொடுக்குறாரு. வழி இல்லாமல் வேறு வழியே கிடையாது அவருக்கு. அதனால் அதை கொடுத்துட்டு ஒரு வீடு செட் பண்ணிவிட்டு உடனடியாக இந்த பொண்ணுக்கு ஒரு வேலை வாங்குறாங்க. முதல்ல ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், இப்போ இண்டஸ் பேங்க்கில் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும். அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்குங்க தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அவளும் புரிஞ்சுட்டா ஏதோ தப்பு இருக்குது, ஆனால் இவர் தான் என் புருஷன், அட்லீஸ்ட் நம்ம சம்பாரித்து நடத்தலாம், அவருக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தாங்கப்பா அவருக்கு அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஐயோ இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கொடுத்து வராங்க. இந்த பொண்ணு வேலைக்கு போகுது, இவரும் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறார். அப்புறம் இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனைவி கிட்ட பேசுகிறாரு, எங்கேயோ நம்ம ஏமாந்துட்டோம், இதோட மட்டும் இவ்வளவு பணம் வாங்கிட்டாங்க அவங்க